ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, வரக்கூடிய சட்டமன்றம் இருக்கு இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்றம் அப்படின்றது கூடுது. அதில் வந்துட்டு முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் உட்கார இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் இருக்கு இல்லையா. அந்த போஸ்டிங்ல உட்கார்றதுக்கு திமுக சார்பில் அனுப்பப்பட்டிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். ஸோ 2026 தேர்தல் தலைமை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னதான் ஸ்டாலின் வந்துட்டு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் கூட உதயநிதி விசஸ் விஜய் அப்படின்ற நரேட்டிவ் தான் செட் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். திமுக இருக்கு இல்லையா, திமுகவுக்கான படுதோல்விகள்ல ஒண்ணு உதயநிதி ஸ்டாலின் தான் வந்துட்டு அடுத்த முதலமைச்சரா வருவாரு. இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னதான் திமுக ஜெயிச்சு கொளத்தூர்ல ஸ்டாலின் ஜெயிச்சாலும் கூட உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் அந்த முதலமைச்சர் பதவி அப்படின்றது கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா திமுக படுதோல்வியை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ ஸ்டாலினும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொளத்தூர் தொகுதி இருக்கு இல்லையா, கொளத்தூர்லயே தோத்திருந்ததுனால அப்ப எதிர்கட்சி தலைவரா யார் வரப்போறா அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. சோ முன்னாள் அமைச்சர்கள், அதை தாண்டி சட்டமன்ற அனுபவம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்த ஏவா வேலு, KN நேரு, அதை தாண்டி வந்துட்டு சேகர் பாபு அப்படின்னு சொல்லிட்டு பலர் இருந்தாலும் கூட 2031 எலெக்ஷனை மனசுல வச்சு அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு இளைஞர்களுடைய ஓட்டு அப்படின்றது அதிகமா இருக்கு, இளைஞர்கள் ஆதரவு அப்படின்றதும் அதிகமா இருக்கிறதுனால வந்துட்டு அவருக்கு எதிராக வந்துட்டு நம்ம கட்சியிலையும் ஒரு இளம் தலைமை அப்படின்றது இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் உதயநிதியை எதிர்கட்சி தலைவராக்கி இருக்கான் திமுக. சோ துணைத் தலைவரா KN நேருவும் கொறடாவா ஏவா வேலுவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ அபிஷியலா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா the fight is begins அப்படின்ற மாதிரி சட்டமன்றத்துல பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. சோ உதயநிதியை எதிர்கட்சி தலைவராக்கினதுக்கான பின்னணி அப்படின்றது என்ன, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏன் உதயநிதிக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உதயநிதியினுடைய நல்ல நேரமோ இல்ல முன்னாள் அமைச்சர்கள் பலருடைய கெட்ட நேரமோ, ஏன் முதலமைச்சருடைய கெட்ட நேரமோ என்னமோ கூட தெரியல, சென்னையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உதயநிதியும் சேகர் பாபுவும் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அதை தாண்டி முதலமைச்சர் உட்பட எல்லா முன்னாள் அமைச்சர்களும் தோத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்னையில இருந்து ஜெயிச்சதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உதயநிதிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இன்னும் ஒரு பெனிஃபிட்டா அது மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சென்னையை தவிர அவர் எங்க நின்று ஜெயிச்சிருந்தாலுமே அவர் தான் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட திமுகக்கு சாக்கு சொல்றதுக்கு ஒரு காரணமா அவர் சென்னையில ஜெயிச்சது பெரிய பிளஸ் பாயிண்டா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி முக்கியமான விஷயங்களா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா துணை முதலமைச்சரா இருந்ததுக்கான அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த அனுபவம் கடந்த 5 வருஷமா வந்துட்டு சட்டமன்றத்துல இருந்து வேலை பார்த்த அனுபவம், அதை தாண்டி வந்துட்டு இளைஞர் அணியில இருக்கக்கூடிய செல்வாக்கு, நியூஸ் ரீடர்ஸ், அதை தாண்டி வந்துட்டு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம், பக்குவம், அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உதயநிதிக்கு வந்துருச்சு, கை தேர்ந்துருச்சு அப்படின்றதுனால இப்ப இருந்தே அவர் எதிர்கட்சி தலைவரா உட்கார வச்சோம் அப்படின்னா 2031 அப்ப அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணும்போது கட்சிக்குள்ள எந்த பெரிய சலசலப்பும் இருக்காது அப்படின்றத மைண்ட்ல வச்சுதான் அவர் எதிர்கட்சி தலைவரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களாம். அதே நேரத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகக்குள்ளேயும் பல சலசலப்புகள்லாம் இருந்தாலும் கூட அதிமுகவும் சட்டமன்றத்துக்குள்ள வலுவா என்ட்ரி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சோ திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாளிச்சு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்றத்துக்குள்ள தாவேகா கொண்டு போக வேண்டிய பல விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெளியில இருக்கும் போதே வந்துட்டு இந்த கேம்பெயின் டைம்லயே ரமேஷ் இருக்காரு இல்லையா, ரமேஷ் ஒரு பக்கம், ராஜ்மோகன் ஒரு பக்கம், ஆதவ் அர்ஜுனா ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தீவிரமா திமுக எதிர்ப்பு அப்படின்றத பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ இப்ப அப்படியே சட்டமன்றத்துக்குள்ள போகும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் அனுபவசாலிகள்
இன்னொரு பக்கம் புத்திசாலிகள் அப்படின்ற மாதிரி தான் சட்டமன்றம் செட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா ஏவா வேலு இருக்கார் இல்லையா, ஏவா வேலு, ஐ பெரியசாமி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா சேகர் பாபு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பல அமைச்சர்கள் அனுபவசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்து காலங்காலமா சட்டமன்றத்துக்கு வர்றவங்க, இப்ப சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்கக்கூடிய பலருமே முதல் முறையா சட்டமன்றத்துக்குள்ள என்ட்ரி கொடுக்கறவங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படி இருக்க போது, அதுக்கு தாவேக்காவுடைய பதில் என்ன மாதிரி இருக்க போது, ஏன்னா முதலமைச்சரா பதவி இருக்கும் போதா இருந்தாலும் சரி, இல்ல கேம்பெயின் டைம்லயா இருந்தாலும் சரி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி விமர்சிச்சதுல ஆரம்பிச்சு கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ற வரைக்கும் திமுக மேல ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான விமர்சனம் அப்படின்றத விஜய் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ விஜய் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணங்கள்ல ஒன்றும் திமுக எதிர்ப்பு தான், திமுக எதிரான அந்த மனநிலை தான் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அதே திமுகவை எதிர்த்து சட்டமன்றத்துக்குள்ள சண்டை செய்யறதுக்கு தாவேகா ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ விஜய்னா விசஸ் உதய்னா அப்படின்னு சொல்லிட்டும் சோசியல் மீடியாஸ்ல ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு. விஜயா உதயநிதியா அப்படின்ற போட்டி இருக்கு இல்லையா, அது 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலும் சட்டமன்றத்துல அது நேரடியா எதிரொலிக்க போகுது அப்படின்றதுனால யாருக்கு பலம் கூட போகுது அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். என்னதான் வந்துட்டு உதயநிதி இருக்கார் இல்லையா, அவரை எதிர்கட்சி தலைவரா நியமிச்சாலும் கூட மக்களுடைய அறுதி பெரும்பான்மை வாக்கோட விஜய் அவர்கள் உள்ள வந்திருக்கிறதுனால எந்த பயமும் இல்லாம சட்டமன்றத்துல அவங்க அடிச்சு விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அட் த சேம் டைம்ல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை விட எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக தான் டேஞ்சர். அவங்கள சமாளிக்கிறதே தாவேக்கா இருக்காங்க இல்லையா, தாவேக்காவுக்கு தண்ணி குடிக்கிற விஷயமா மாறிடும். சோ டிஎம்கேனுடைய முழு பவரை அவங்க இனிமேல் தான் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேனுடைய ஆதரவாளர் குழு ஒரு பக்கம் உற்சாகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எது எப்படியோ இன்னைக்கு முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அப்படின்றது தொடங்க போது, யார் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் அப்படின்றத வெளிப்படுத்த போறாங்க, சட்டமன்றம் எப்படி போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் சொல்ல போனோம்னா ஐபிஎல்ல சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் மேட்ச் வந்தா எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டோட தான் கூடுது இன்னைக்கு சட்டப்பேரவை தொடர். சோ உதயநிதியை எதிர்கட்சி தலைவர் ஆக்கணும் அப்படின்ற திமுகவுடைய முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். Bye bye.